வைரத்தை திருடியது யார்? வைர வியாபாரி ஒருவர் பீர்பாலை தேடி வந்தார். விலை உயர்ந்த வைரக்கல் ஒன்று கடையிலிருந்து காணாமல் போய்விட்டதாகவும் அதைக் கண்டுபிடிப்பதற்கு தக்க வழி கூறுமாறும் வைர வியாபாரி பீர்பாலை கேட்டுக்கொண்டார். பீர்பால் வைர வியாபாரியின் கடைக்குச் சென்று பார்த்தார். கடையில் 4 பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். உங்கள் கடையிலிருந்து வைரத்தை எடுத்திருப்பார்கள் என்று யார் மீதாவது சந்தேகம் ஏற்பட்டுள்ளதா? என்றார் பீர்பால். வைர வியாபாரியும் கடையில் வேலை செய்யும் 3 நபர்கள் மீது சந்தேகம் ஏற்படுவதாக கூறினார். மூவரையும் அழைத்து வரச் சொன்னார். கடையிலிருந்து மூவரும் வந்தார்கள். அவர்களிடம் 10 அங்குலம் நீளமுள்ள 3 குச்சிகளை ஆளுக்கு ஒன்று கொடுத்து அதை வீட்டிற்கு எடுத்துச் செல்லுமாறும் ஒரு நாள் வைத்திருந்துவிட்டு அடுத்த நாள் குச்சியை திருப்பிக் கொண்டு வருமாறும் கூறினார். அந்த குச்சிகள் மந்திர சக்தி வாய்ந்தது எனவும் திருடர்களிடம் இருந்தால் குச்சி ஒரு நாளைக்கு 1 அங்குலம் வளர்ந்துவிடும் என்றும் குச்சியை திருப்பித் தரும் பொழுது அளந்து பார்ப்பதாகவும் கூறினார். 3 பேரும் குழப்பத்துடன் போய்விட்டார்கள். வைரத்தை திருடிய வேலைக்காரனுக்கு அன்று முழுவதும் உறக்கம் வராமல் அவதிப்பட்டான். தான் திருடியது தெரிந்துவிடுமோ என்று பயந்தான். தான் திருடியது தெரியாமல் இருக்க என்ன செய்வது என்று யோசித்தான். நாளைக்கு குச்சியை அளந்து பார்க்கும்போது 1 அங்குலம் வளர்ந்துவிடுமே, அதனால் இப்போது 1 அங்குலம் வெட்டிவிட்டால் என்ன என்ற யோசனை உதித்தது. குச்சியில் 1 அங்குலத்தை வெட்டி எடுத்தான். அடுத்த நாள் 3 வேலைக்காரர்களும் தாம் எடுத்துச் சென்ற குச்சிகளை திருப்பிக் கொடுத்தார்கள். பீர்பால் குச்சியை வாங்கிக் கொண்டார். ஒவ்வொரு குச்சியையும் பார்த்தார். வைரத்தை திருடிய வேலைக்காரன் கொடுத்த குச்சியை பார்த்தார். நீளம் குறைந்திருந்தது. வைரத்தை திருடிய வேலைக்காரன் காலையில் குச்சியின் அளவை பார்க்க தவறியிருந்தபடியால் தமது செயல் காட்டிக் கொடுத்துவிட்டது. பீர்பால் அந்த வேலைக்காரனை முறைத்தார். வைரத்தை திருடியது நீதான் என்பதை ஒத்துக்கொள்கிறாயா அல்லது சிறைக்கு செல்கிறாயா என்றார் பீர்பால். வைரத்தை திருடிய வேலைக்காரன் தனது குற்றத்தை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டுக்கொண்டான்.